அதுக்கப்புறம் பொசிஷனில் வந்து கனி இருக்கேன். கனியோட ஓட்டிங் 37,353 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்துருக்காங்க. ஸோ கனி வந்து இன்னைக்கு வந்து சென்டரை பற்றி நிறைய விஷயங்கள் பிரமோலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் கனி இந்த விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பேசியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனி நீங்கள் வந்து நேற்று வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க விக்ரம் சொல்லிருக்காரு. ஸோ விக்ரம் வந்து கனிக்கிட்ட பேசுகிறாரா, கனி கிளம்புறாங்களா எப்படின்னு தெரியல. பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க 2 பேரும். நீ எனக்கு அக்கா மாதிரி, நான் உங்கள் தம்பி மாதிரி, நான் வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நான் உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன், நீ அப்படி பண்ணிருந்த எப்படி பண்ணிருந்த, நீ ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. விக்ரம் ஏன் வந்து இவ்வளோ பேசுகிறாருன்னு தெரியல. சுபிக்ஷாக்கு அப்புறம் நீ தான் வந்து சொல்லியிருந்தாரு, கொண்டாள் வியானா சொல்லியிருந்தேன், வியானா போயிட்டாங்க, இப்போ கனியை சொல்கிறாரு, கனியை போயிடுவாங்களே எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க மக்களே, அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அவ்வளோ விஷயத்த சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பொசிஷனில் வந்து அமித் இருக்காரு. அமித்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 37,148 6% எடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து அமித்தோட பொசிஷன் வந்து நேற்றுலாம் 10ல் இருந்துச்சு, இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8ல் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நல்ல பிளேயர் தான், நல்ல பிளேயரு, நல்ல ஓகே. அவருக்கு என்ன வருமோ அது வந்து பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் சின்ன பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, சாண்ட்ரா கூட உட்கார்றாரு. சாண்ட்ரா கூட ஏன் உட்கார்றாருன்னு சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட உட்காந்து இவர் வந்து இன்னொருத்தரை பற்றி பொருளி பேசுகிறாரு. அமித் வந்து பொருளி பேசுகிற நபர் கிடையாது. ஸோ யாரை பற்றியுமே வந்து பின்னாடி பேச மாட்டேன், இதனால டேரெக்டாக பேசுவார், இல்லை பேசாமல் இருப்பார். அப்படி இருக்கிற மனுஷன் இன்னைக்கு திவ்யா பற்றி வந்து சாண்ட்ரா மற்றும் வந்து நம்ம அமித் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சின்னதாக சுட்டி சதிப்பாக அப்படி கற்றுதுண்டு. ஸோ திவ்யா வந்து லைவ் பார்த்து தான் அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் பண்ணாங்க. ஒரே ஒரு சின்ன சீன் தான், பெரிய சீன் கிடையாது. அப்படி கற்றுவாங்க, சின்ன சீன் தான், அது லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ அது அமித் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இது ஒரு ஓவராக நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அவங்க ஜாலிக்காக சொன்னாங்க, அதான் உண்மை.